தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் ஜுவல்லர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சியில் இந்தியாவின் முதலாவது முதலீட்டு திட்டம் விரைவில் ஆரம்பம். சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்சகளின் குற்றங்கள் அனுரவுக்கு சவால். ஜாழ் தையிட்டி ராணுவ வசமுள்ள காணிகள் உள்ளே நுழைவோம் என எச்சரிக்கும் மக்கள். மாவையின் பதவி விலகல் குறித்து சுமந்திரன் வெளியிட்ட தகவல். வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டி துறையில் உண்ணாவிரத போராட்டம். வெளிநாடொன்றில் மிக வேகமாக பரவி வரும் மர்ம நோய். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையுடன் இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட உள்ளது. இதன் ஒரு கட்டமாக இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயற்படுத்த உள்ளது. அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது இந்தியா மேற்கொண்ட வெற்றிகரமான மக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் முயற்சிக்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாகவும் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அரசு துறையின் மிகவும் வெற்றிகரமான டிஜிட்டல் மயமாக்கல் உலகவியல் பண்பாட்டை பெற்றுள்ளது என்றும் ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கீழ் வரும் டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சகமும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனமும் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும். இது தொடர்பாக முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இந்திய அரச குழு அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. இதன்படி புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் ஆரம்பமாகும் முதல் இந்திய முதலீட்டு திட்டம் இதுவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாங்கள் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் இன்று அரசாங்கத்திற்கே வினையாக மாறியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. குறிப்பாக எக்டா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும். குறுகிய அரசியல் மாற்றத்திற்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் வலிவடக்கு தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாது போனால் காணி உறுதிகளுடன் நாங்கள் உள்ளே நுழைவோம் என தையிட்டியைச் சேர்ந்த காணி உரிமையாளரான சுகமாரி சார்ஜன் கூறியுள்ளார். காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் கூட்டணியின் வடபிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் நடைபெற்றது. சந்திப்பின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆகியும் இன்னும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டும் மகஜர்களை கொடுத்தும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. தற்போது வந்துள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இதனை வலியுறுத்த வேண்டும் என நாம் எதிர்பார்த்துள்ளோம். முப்படையினரின் அபகரிப்புக்கு அடுத்தபடியாக மதத்தின் பெயராலும் காணி அபகரிக்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான 150 பரப்பு காணியை ஆக்கிரமித்து மொரட்டுவ பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர் ஒருவர் பௌத்த தூபியொன்றை நிறுவியுள்ளார். பாதிக்கப்பட்ட நாம் போராட்டங்களை நடாத்தினோம். ஆனால் முப்படை பாதுகாப்புடன் அங்கு பூஜைகள் நடக்கின்றது. மிக விரைவாக எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தருவதற்கு சட்டம் எதற்கு? நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் கடற்தொழில் ஊடாக மிக பெரும் பங்காற்றிய வலி வடக்கு மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவித்தால் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வருவார்கள். காணிகளை மீட்பதற்காக எந்த நிலைக்கும் கீழிறங்க நாங்கள் தயாராக உள்ளோம். தீர்வு கிடைக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவோம். எம்மோடு அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து மாவை சேனாதிராஜா விலகியிருந்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிக்கப்படவுள்ளது. இதன் பொருட்டு எதிர்வரும் 28ஆம் திகதி வவுனியாவில் கூடவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடாத்துவதற்கு கடந்த 14ஆம் திகதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.
இந்த நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்ட எம்.ஏ. சுமந்திரன், மாவை சேனாதிராஜா பதவி விலகியிருக்கின்றார், அதனை கட்சியின் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அதன் பின்னர் பதவி விலகலை திரும்பி பெறுவதாக குறிப்பிட்டு மாவை சேனாதிராஜா முத்திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். பதவி விலகல் செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது. பதவி விலகி 2 மாதங்களின் பின்னர் அதனை திரும்பி பெறுவதாக குறிப்பிட்டு கடிதத்தை அனுப்பி வைத்ததனால் எந்த பயனும் இல்லை என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உண்ணாவிரத போராட்டம் வல்வெட்டித்துறையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. யுத்தத்திற்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக வல்வெட்டித்துறையில் இருந்து தொண்டமனாறு வரையிலான 12.8 கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த வீதி புனரமைக்கப்படாமைக்கு குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டு போராட்டத்திற்கு ஆதரவளிக்கின்றனர். இதன்போது எமது வீதி எமக்கானது, புதிய அரசே புது வீதி அமைத்துத்தா, ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த வீதி புனரமைக்கப்படாமைக்கு பல காரணங்கள் உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கடந்த அரசாங்கத்திடம் இது தொடர்பில் தாம் பல கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எதுவித மாற்றமும் நிகழவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பகுதியில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீடு இருப்பதாலும் இங்குள்ள மக்கள் சுற்றுலா துறையிலே முன்னேற்றம் அடைவதற்கும் கடற்தொழில் சார்ந்த மக்கள் தமது தொழில்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் குறித்த வீதி புனரமைக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்றிருக்கும் நிலையிலே எதிர்வரும் பாதியீட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் உடல் நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவித மர்ம நோய் வேகமாக பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டிங்கா டிங்கா என பெயரிடப்பட்டுள்ள அந்த நோய்க்கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் நடுங்கிக் கொண்டே இருக்கின்றனர். இது பெரும்பாலும் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குவதாக கூறப்படுகின்றது. அங்குள்ள ஒரு மாவட்டத்தில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் இந்த டிங்கா டிங்கா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகப்படியான உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. சிலருக்கு எழுந்து நடப்பது கூட சிரமமாக உள்ளது. மர்ம நோய் என்பதால் தற்போதைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. எனினும் நோய் கண்டவர்கள் ஒரே வாரத்தில் குணமடைந்து வீடு திரும்புகின்றனர். இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. இந்த நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகள் ஆய்வுக்காக சேகரிக்கப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.